கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீங்கள் செய்த ஒரு கீழ்ப்படிதல் உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் செய்கிற கீழ்ப்படிதல் அல்லது நான் எடுக்கிற ஆன்மீக தீர்மானம் எனக்கு மட்டும் பலம் தரும் என்று. ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களுடைய ஒரே ஒரு கீழ்ப்படிதலின் செயல் உங்களுக்கு பின்னால் வரப்போகிற கோடான கோடி சந்ததியின் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனத்தின் வாயிலாக நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனத்தில் வேதம் இவ்வாறாக கூறுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வார்த்தைகள் யாரிடம் சொல்லப்பட்டன? விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமிடம் இவை சொல்லப்பட்டன. அவர் செய்த ஒரே ஒரு காரியம் இதுதான், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். அதன் விளைவு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவருடைய சந்ததியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார். ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான தலைப்புகளை நாம் இன்று தியானிப்போம். முதலாவதாக, சோதனையின் மத்தியிலும் கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருந்த போது பிறந்த ஒரே மகன் ஈசாக்கு. தேவன் அவரிடம், உன் ஒரே மகனை எனக்கு தகன பலியாக ஒப்புக்கொடு என்று கூறினார். ஆபிரகாம் வாதிடவோ அல்லது அதற்கான காரணத்தையோ தேவனிடம் கேட்கவில்லை. அவர் அதிகாலையில் எழுந்து ஒரு பலிபீடத்தை அமைத்து தன் சொந்த மகனையே பலியிட துணிந்தார். ஹல்லேலூயா. நமக்கு சில காரியங்கள் புரியாமல் இருக்கலாம். தேவன் ஏன் இந்த வழியில் என்னை நடத்துகிறார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் புரியாத போதும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதலே அற்புதங்களை நிகழ்த்துகிறது. ஆமென். இரண்டாவதாக, கீழ்ப்படிதலின் விலை. கீழ்ப்படிதல் எளிதானது அல்ல எனக்கு பிரியமானவர்கள், அதற்கு ஒரு விலை உண்டு. தேவனுக்காக ஆபிரகாம் தனது பாசம், எதிர்காலம் மற்றும் ஒரே மகன் ஆகியவற்றை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அது உலகின் பார்வையில் ஒரு இழப்பாகவோ அல்லது அவமானமாகவோ கூட தோன்றலாம். ஆனால் நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் என்னும் தியாகம் பரலோகத்தை அசைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, தலைமுறைக்கான ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஈசாக்கை கொல்ல தன் கத்தியை உயர்த்திய போது தேவன் அவரை தடுத்து பலியிடுவதற்காக ஒரு ஆட்டு கெடாவை காட்டினார். அங்கே தேவன் சொன்ன வார்த்தை இதுதான், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக செய்வேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம், உன் பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தசம்பாகம் செலுத்துவதோ அல்லது கர்த்தருடைய ஊழியத்திற்காக உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்க தீர்மானிப்பதோ, அது உங்களோடு மட்டும் முடிவதில்லை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரன் பேத்திகள் என உங்கள் தலைமுறையை அது ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சாபங்களிலிருந்து கட்டுகள் உடைக்கப்படும், வறுமை நீங்கும், உங்கள் சந்ததியினர் அந்த தேசத்திலே சிறந்து விளங்குவார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய இன்று உங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமை போல உமது சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும் ஐயா. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு கீழ்ப்படுதலின் மூலமாகவும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பானே, ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்திகளை தினம் தினம் கேட்பதற்கு எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.